காவேரி வந்து விஜயை பார்க்க வராங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ காவேரி, இதனால் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, எல்லாமே நான் பார்த்துப்பேன், வக்கீல் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அதை கேட்ட காவேரி என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் விஜய், அதுக்காக நான் அப்படியே இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை காவேரி, நீ அப்படியே தான் இருந்தாகணும், இப்போ குட்டி பாப்பா பற்றி நீ யோசிக்கிறோம், அதை விட்டு தேவையில்லாத விஷயம் தலையிடுவாங்க ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக நீங்கள் வெளியே வரணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து அவங்க மாமா கிட்டே இந்த மாதிரி நிவின் வந்து இந்த விஷயம் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி அப்படின்னு. இல்லை நிவின், நீங்கள் இந்த விஷயம் தலையிடாதீங்க ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க, இருக்கிற பிரச்சனையே எனக்கு போதும், ஒன்றும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு நிவின் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து குமரன் வந்து நிவின் கிட்ட இந்த மாதிரி யமுனா தான் வந்து போலீஸ்கில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் நிவின். இப்படி பண்ணிட்டாலே அவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாகிறாரு. உடனே யமுனா கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ண, உனக்கு என்ன பாவம் பண்ணார் அவர், விஜய் உனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதுக்கு கொஞ்சம் கூடவா நன்றி இல்லாமல் இருப்ப, எப்படி ஒருத்தர் போலீஸில் மாட்டி விடலாம் உனக்கு தோணுது, இப்படிப்பட்டவளா நீ, நீ வந்து என்ன தான் வந்து என்னை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, என்னை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்போ கூட நான் நினச்சேன் நீ ரொம்ப நல்லவன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீ ரொம்ப ரொம்ப மோசமானவ, நீ உனக்கும் அந்த இருக்காளே அந்த ராகினிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஆனால் அவளே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது, ஏன்னா அவள் சுயநலத்துக்காக பண்ணுவா தவிர அவங்களும் சார்ந்தவங்களாம் கஷ்டப்படுத்த மாட்டா, அவங்க அப்பாவையோ சரி அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் சரி கஷ்டப்படுத்த மாட்டா, அடுத்தவங்கள தான் கஷ்டப்படுத்துவா. ஆனால் நீ சொந்த அக்கா தங்கச்சின்னு பார்க்காம, சொந்த மாமான்னு பார்க்காம அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிற, நீ எல்லாம் பொண்ணில் சேர்த்துக்கே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஜென்மமே கிடையாது, உன்னை பார்த்தாவே எனக்கு பயங்கர கோபமாக வருது, நீ எல்லாம் பொண்ணா நீ, நான் உன்னை போயிட்டு கல்யாணம் பண்ணேன்னு நினச்சும் போது என் உடம்பெல்லாம் கூசுது, எனக்கு அருவெருப்பாக இருக்குது, உன்னை பார்க்கவே வந்து எனக்கு பிடிக்கலை, நீ ரொம்ப ரொம்ப கெட்டவ, தயவு செய்து இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சிடாத, உன்னை பார்க்கவே போல, என் வீட்டுக்கும் வந்துடாத, என் வீட்லேயும் சரி என் மனசுலேயும் சரி இதுக்கப்புறம் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா வந்து நிவின் போகிறாங்க. திரும்பி கூட பார்க்காம நிவின் போயிட்டே இருக்காரு. சின்ன ஏன் செய்ய மாட்டீங்க, இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே சரி, எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரி தானே உங்களை தூண்டி விடுறா, அவள் சொல்லி தானே இப்படி ஆடிட்டுருக்கீங்க, எப்படா என்னை ஒழிச்சு விடலான்னு பார்த்தீங்க, கரெக்டாக சான்ஸ் கிடச்சிச்சில்ல, அதான் ஒழிச்சு விட்றீங்க, விடமாட்டேன் நிவின், நான் விடமாட்டேன், காவேரி அக்காவுக்கு உன்னை விட்டு தரவே மாட்டேன், அந்த காவேரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு குமரன் வந்து, காவேரி சொன்னால் கேளுமா, நீ போன எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து, இல்லை மாமா விஜயை வெளியே எடுக்காமல் எனக்கு தூக்கம் கிடையாது மாமா, விஜயை வெளியே எடுக்கணும்னா முதல்ல நம்ம போட வேண்டியது ஸ்கெட்ச் யாருக்குன்னா அந்த பசுபதிக்கு மட்டும் கிடையாது, வெள்ளாவோட மாமாவுக்கு தான், வெள்ளாவோட மாமா கிடச்சிட்டாருன்னா ஈஸியாக வந்து அந்த பசுபதியை நம்ம எப்படியாவது வந்து மாட்ட வச்சிடலாமாம்மா அப்படின்னு. சரிம்மா அது எப்படி முடியும், கண்டிப்பாக வெள்ளாவோட மாமா வந்து பசுபதியோட கஸ்டடியில் தான் இருக்கணும், பசுபதிக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விசாரித்து அங்கே நம்ம வந்து தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிருவாமாம்மா அப்படி சொன்னோன்னே, நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா, இது விடவே கூடாது, விஜய் வெளியே வந்தே ஆகணும், அதுக்காக நம்ம செஞ்சு தான் ஆகணும் காவேரி, நீ கவலைப்படாத காவேரி, நான் எங்கன்னு போய் பார்க்குறேன், ஒரு இடமா தேடுறேன், இல்லை மாமா நானும் வர, இல்லை காவேரி நீ வர வேணாம், நீ அலைய வேணாம், சொன்னால் கேளு காவேரின்னு யோசிக்கிறாங்க. விஜய் சொன்ன விஷயத்த, குழந்தைக்காக நீ காரை கொண்டு டைரெக்டாக இறங்கக்கூடாதுன்னு சொன்னதை, சரிங்க மாமா நீங்களே தேடுங்க, ஆனால் நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி கொடுக்குறேன், அந்த இடத்துலலாம் போய் தேடி கண்டுபிடிங்க அப்படி சொன்னோன்னே நிவின் வராரு. நிவினை பார்த்து வந்து காவேரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து டேய் நான் சொன்னால் கேள்றா, நாங்களே பார்த்துக்கணும், அதெல்லாம் முடியாது, அந்த யமுனாக்காக பயந்துக்கின்னு நான் பின்வாங்க முடியாது, இங்கே பாரு காவேரி நீ என்ன சொன்னாலும் சரி நான் உதவி தான் செய்வேன், என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.